கடலூரில் மழையால் தேங்கும் மழைநீரை வெளியேற்றுவதற்காக மரப்பாலம் கால்வாயை தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ரஹ்மான். கடலூர்ல மழையால் சேதமடைந்த வாய்க்கால்களை சீரமைக்கும் பணிகள் எந்த அளவுல இருக்கு ரஹ்மான்? அதாவது விக்ரம், நான் நின்று கொண்டிருக்கக்கூடியது கடலூருடைய ஓட்டி பகுதி, மரப்பாலம் பகுதி. இந்த பகுதியிலே நேற்று ஒரே நாள் பெய்த மழை காரணமாக கடலூரில் இருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய சாலையில் இடுப்பளவிற்கு மேல் தண்ணீர் ஓடிய காரணத்தினால் இந்த பகுதியிலே முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று காலை தண்ணீர் வடிந்த பின்பு தற்போது போக்குவரத்து சென்று கொண்டிருந்தது. ஆகவே இந்த நெடுஞ்சாலையை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த கால்வாயிலே ஏராளமான ஆக்கிரமிப்புகள் இருக்கின்றன. மேலும் இந்த கால்வாயை சரிவர தூர்வாராதனால் இதனுடைய தண்ணீர் சரியான பாதையில் செல்ல முடியாத காரணத்தினால் தற்போது தொடர்ந்து இந்த பகுதியிலே சாலைகளில் தண்ணீர் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த வாய்க்காலை ஒட்டியிருக்கக்கூடிய போடப்பட்டிருக்கிற பாலங்கள் வேறு மிக தாழ்வான நிலையில் இருக்கின்றன. இந்த பாலங்கள் தாழ்வான நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் இதனுடைய தண்ணீருடைய ஓட்டமானது வேகமாக இல்லாமல் மெதுவாக செல்கின்ற காரணத்தினாலும் தற்போது சாலைகளில் தண்ணீர் தேங்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றன. இப்போது அதாவது இந்த பகுதியில் ஓடக்கூடிய இந்த வாய்க்காலானது அதாவது கடலூர் ஓட்டியிலிருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய சாலைகளில் உள்ள பல்வேறு புறநகர் பகுதியில் உள்ள தேங்கியிருக்கக்கூடிய அந்த மழை நீரை வெளியேற்றக்கூடிய கால்வாயாகும். இந்த கால்வாயில் தண்ணீரானது வேகமாக சென்றால்தான் அந்த பகுதியில் உள்ள தண்ணீரானது விரைவில் வடிய தொடங்கும். இதனைத் தொடர்ந்து இன்று காலை இந்த பகுதிக்கு வந்த அமைச்சர் சம்பத் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக இந்த பணியை தற்போது துரிதப்படுத்தி தற்போது இதை ஆழப்படுத்தும் பணிகளும் தற்போது சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். விக்ரம், ரஹ்மான், இப்ப இந்த கால்வாய் போலவே கடலூர்ல வேற எந்தெந்த கால்வாய்கள் தூர்வாரப்படுகிறது? மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தற்போது எப்படி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? அதாவது விக்ரம், நான் ஏற்கனவே சொன்னது போன்று அதாவது இந்த கால்வாய் பிரதான கால்வாய், அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு கால்வாய். இந்த வழியாகத்தான் அனைத்து அதிகாரிகளும் சென்று கொண்டு வருகின்றார்கள். தேசிய நெடுஞ்சாலையாகும், அதாவது சென்னையிலிருந்து நாகை செல்லக்கூடிய நெடுஞ்சாலையாகும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கால்வாய் ஏற்கனவே இது போன்று சுத்தப்படுத்தப்பட்டிருந்தால் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்காது. நாம் பார்ப்போம், தற்போதுதான் இதனுடைய ஆழப்படுத்தும் பணியை நடைபெறுகிறது. இதை ஏற்கனவே மழைக்கு முன்பாகவே இதை செய்திருந்தாலோ அல்லது ஏற்கனவே 2 முறை, அதாவது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பே கடலூர் தண்ணீரில் தத்தளித்தது. அதன் பிறகாவது தற்போது தூர்வார இருக்க வேண்டும். ஆனால் அந்த பணி செய்யாதனால் தற்போது நேற்று ஒரே நாளில் பெய்த மழையினால் தற்போது இந்த பகுதியிலே தற்போது தண்ணீர் தேங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தற்போது இதே நிலைதான் பல்வேறு கால்வாய்களும் இருக்கின்றது. ஆகவே அதாவது உட்புறம் கடலூர் நகரத்துடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய கால்வாய்களும் இதே நிலைதான் இருக்கிறது. ஆகவே இதை உடனடியாக இப்போதே தூர்வாரும் பணியை தொடங்கினால் தொடர்ந்து வரக்கூடிய மழையை சமாளிக்கலாம். விக்ரம்.